துர்கா அழாத, தைரியமா இரு. அழாத துர்கா. துர்கா, நம்ம நம்பிக்கை தான் இப்ப அவரை எதுவும் ஆகாம பாத்துக்கோ. நீ நம்பிக்கையா இரு. அழாத, ஒண்ணும் ஆகாது. துர்கா, துர்கா. டாக்டர் என் தாத்தா கண்ணு முழிச்சிட்டாரா? துர்கான்னு என் பேரை சொன்னாரா? சொல்லுங்க டாக்டர். முதல்ல அமைதியா நான் சொல்றத கேளுங்க. அவருக்கு தலையில பலமா அடிபட்டதுனால பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. துர்கா, துர்கா, துர்கா ப்ளீஸ் பதட்டப்படாத துர்கா. பதட்டப்படாம ப்ளீஸ். டாக்டர் என்ன சொல்றாரு கேட்பாடாத. முதல்ல ரத்தம் போகாம நிக்கிறதுக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் அது ஸ்டேபிள் ஆகட்டும். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்கேன். ரிசல்ட்டை பார்த்ததும் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். பட் எதையும் இப்போதைக்கு உறுதியா சொல்ல முடியாது. வயசானவர் இல்லையா, அவர் உடம்பு முதல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கணும். டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வரட்டும். எங்களாலான முயற்சியை கண்டிப்பா பண்றோம். துர்கா, தயவு செஞ்சு அழறது நிறுத்து. இங்க பாரு, ஹெட் இன்ஜுரி ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் தானே. ரிசல்ட் வரட்டும், ரிப்போர்ட் பாப்போம். நீ நீ தயவு செஞ்சு கண்ணை தொட துர்கா. அழாத, ஐயா கொன்னும் ஆகாது. பழகின எங்களாலேயே இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியல. உனக்கும் கஷ்டமாதாமா இருக்கும். எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலம்மா. ஊருக்கு போறேன்னு சொன்னவரை ஏன் தடுத்தோன்னு மனசு போட்டு அடிச்சுக்குது. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா இது? இப்படி நடக்கணும்னு விதி இருந்தா அதுக்கு நீங்க என்னமா பண்ண முடியும்? இங்க பாரு, நீ அழுது ஆர்ப்பாட்டம் பண்றதுனால அம்மாவும் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு அழுகி நிறுத்திட்டு கண்ணத்தோட. எப்படி என்னால அழாம இருக்க முடியும்? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா இல்ல, நான் பிறந்த உடனே அம்மாவும் இல்ல. எனக்கு எல்லா உறவுமே என் தாத்தா தான். அவரை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? சிவா, என்ன பேசுற நீ? பாரு, ஐயாக்கு ஒன்னும் ஆகாது. ஊருக்கே வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிற மனுஷன் அவரு. என் உயிர் உட்பட எத்தனையோ உயிரை காப்பாத்தினவர் அவரு. அவரெல்லாம் கடவுள் அவ்வளவு சீக்கிரத்தை கைவிட்ட மாட்டார். துர்கா, துர்கா நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. அத்தை, இவளை இங்க இருந்து கூட்டிட்டு கிளம்புங்க. இங்க இருந்தானா தேவையில்லாம பயந்துகிட்டே தான் இருப்பா. அவங்க சொல்றதுதான் கரெக்ட். நீ முதல்ல இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பு. நான் இங்க இருக்கிறேன். நான் ஐயாவை கூட்டிட்டு ஐயாவோட தான் வீட்டுக்கு வருவேன். சரியா? இல்ல, நான் போக மாட்டேன். துர்கா, தாத்தா கண்ணு முழிச்சு துர்கான்னு சொன்னாதான் நான் போவேன். எனக்கு சொன்னா கேளு துர்கா. மேடம், எமர்ஜென்சி வார்டு முன்னாடி எல்லாரும் நிக்காதீங்க. யாராவது 2 பேர் நில்லுங்க. மத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க. இங்க மத்த பேஷண்ட்லாம் இருக்காங்கல்ல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. துர்கா, நீ வீட்டுக்கு கிளம்பு துர்கா. இது ஹாஸ்பிட்டல் துர்கா. எங்க ஐயா மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க. நாம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்களுக்குலாம் தொந்தரவு கொடுக்கலாமா? உனக்கு தெரியாதது துர்கா. தயவு செஞ்சு சொல்றத கேளு. நீ வீட்டு கிளம்பு. போக மாட்டேன் ப்ளீஸ், என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நான் போக மாட்டேன். துர்கா, அக்கா சொல்றேன்ல, கேளு துர்கா. நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போ. நாங்க எல்லாருமே கூட இருந்து ஐயாவுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறோம். அக்கா ப்ளீஸ்க்கா. அத்தை, நீங்க இவளை கூட்டிட்டு போங்க அத்தை. வாமா போலாம். இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அப்படியெல்லாம் விட்டுட மாட்டாங்க. ஐயா நல்லபடியா வீட்டுக்கு வருவாரு. அழாதம்மா, வா. நான் சொல்றத கேளு. நீ வீட்டுக்கு போ. ஐயாவை பத்திரமா கூட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ தைரியமா போ. சொன்ன கேளு. வாமா, வா. அழாத, வா. வாமா, நீ போ துர்கா, நான் பாத்துக்கிறேன். நீ போ, தைரியமா போ. அழாத, வா.
இவங்கள ஆட்டோ ஏற்றி விட்டு வந்துடுறேன்.